பிளஸ் பாயிண்ட் ஃபுட் மார்ட் நிறுவனம் என்று சமாந்துறை ஃபுட் சிட்டி அருகாமையிலே அமைந்திருக்கின்ற எல்லாராலும் பேசப்படுகிற ஒரு வீதியான இந்த வீதியிலே இன்றைய நாளில் புதிய கிளை திறந்து வைக்கின்ற சிறப்பு நிகழ்ச்சியோடு இன்றைய நாளில் உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். கடந்த 3 வருடங்களுக்கு முன் சம்மாந்துறையில் இருக்கின்ற வண்டு சந்தை என்று அழைக்கப்படுகின்ற அந்த சம்பமடு பாதை ஆரம்பிக்கின்ற வீதியிலே எப்போதும் ஒரு ஃபுட் சிட்டியா அப்படி என்று கேட்கின்ற அளவுக்கு ஒரு பிரமாண்டமான ஒரு கடை அந்த இடத்தில் இருந்தது. எனவே அந்த கடை நிறுவனத்தினுடைய ஒரு கிளை நிறுவனமாகவே இன்றைய நாளில் இந்த நிறுவனம் திறந்து வைக்கப்பட இருக்கிறது. நிகழ்ச்சிகளை நேரலையாக எங்களோட Facebook வாயிலாக வழங்கிக் கொள்வதற்காக அன்புக்குரிய அறிவிப்பாளர், அதே போல நிகழ்ச்சி எங்களுடைய வெளி FM பணிப்பாளர் எங்கள் அன்புக்குரிய அம்ஜத் இங்கு நேரலையாக பதிவு செய்து கொண்டிருக்கிறார். எனவே நீங்களும் இந்த நிகழ்வுகளை நேரலையாக கண்டுகொள்ள முடியும். சம்மாந்துறை மட்டுமல்ல, முழு கிழக்கு மாகாணத்திலும் இப்போது மழை பனி என ஆரம்பித்திருக்கிற இந்த காலநிலையில் கூட இந்த நிகழ்ச்சியினை மிக அழகாக வழங்க வேண்டும் என்கின்ற தூர சிந்தனையிலே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் உத்தியோகபூர்வமாக ஆரம்பம் செய்கின்றோம். அந்த அடிப்படையில் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கின்ற நிகழ்ச்சியினை தலைமை ஏற்று நடத்தி இருக்கின்ற கடந்த 3 வருட காலமாக இந்த நிறுவனத்தினுடைய ஒரு பணிப்பாளராக இருந்து இந்த நிர்வாகத்தை சிறப்பான முறையில் தன்னுடைய பெற்றோருடைய ஒத்துழைப்போடும் தங்களுடைய குடும்பங்களுடைய ஒத்துழைப்போடும் இதை நிர்வகித்துக் கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய ILM தாஹிர் அவர்களுடைய தலைமையில் இன்றைய நாள் நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அவருடைய தந்தை அவரோடு ஒத்துழைப்போடு இருந்து அவருக்கான அறிவுரைகள் ஆலோசனைகளை வழங்கி மிகச்சிறப்பான முறையில் தங்களுடைய தந்தையான இப்ரால் அப்பி அவர்களுடைய பொற்கரங்களினால் இந்த கிளை திறப்பு விழா 2வது கிளை திறப்பு விழா நிகழ்வு இன்னும் சொற்ப வேளையிலே ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. இருந்த போதிலும் எங்களுடைய அழைப்பினை ஏற்று இங்கே கௌரவமாக வருகிறது நிகழ்ச்சியினை கௌரவித்துக் கொண்டிருக்கின்ற பலர் இருந்தாலும் அதில் சிலரை ஞாபகப்படுத்தி இந்த நிகழ்ச்சியோடு நாங்கள் ஆரம்பிக்கணும். குறிப்பாக இந்த பிரதேசத்திலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஃபதஹ் பள்ளிவாசலினுடைய கண்ணியத்திற்குரிய இமாம், நான் கண்டவரைக்கும் மிகச்சிறந்த உலமாக்களில் ஒருவர் அன்புக்குரிய ஜமீல் மௌலவி அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார். அவரை இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். அதே போன்று அரபா பள்ளிவாசலினுடைய கண்ணியத்திற்குரிய இமாம் ஷேக் AH ஃபிர்தௌஸ் ஹாமி அவர்கள் இங்கே பிரசன்னமாக இருக்கிறார். அவரையும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டோம். அதே போன்று இங்கு வருகை தந்திருக்கின்ற கண்ணியத்திற்குரிய மௌலவி, விவாக பதிவாளர், அன்புக்குரிய சம்மாந்துறையில் பத்திரிகை கடை பேப்பர் ஷாப் என்று சொன்னால் அவரைத்தான் ஞாபகம் வரும். எனவே ஊடகவியலாளர்களாக நாங்கள் இருந்தாலும் எங்கள் செய்திகளை பிரசுரிக்கின்ற பத்திரிகையினை இந்த சம்மாந்துறை மண்ணுக்காக வழங்குகின்ற ஒரு நிறுவனமாக இருக்கின்ற அந்த நிறுவனத்தினுடைய பணிப்பாளர் அன்புக்குரிய AM சிராஜுதீன் விவாக பதிவாளர் இங்கே வந்திருக்கிறார். அவரையும் இந்த சந்தர்ப்பத்தில் வரவேற்றுக் கொண்டு அதுபோன்று இந்த எங்களோடு இருக்கின்ற அனைவரையும் வரவேற்று இந்த எங்களால் முன்னால் அமைந்திருக்கக்கூடிய எங்களுடைய ஆசிரியர் அன்புக்குரிய முனாப் சார் அவர்களும் இங்கே இருக்கின்றார். எனவே அவரையும் அன்போடு இந்த சந்தர்ப்பத்தில் வரவேற்று இந்த நிகழ்ச்சியை நாங்கள் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கணும். நிகழ்ச்சியினை ஆரம்பிக்க முதலாவது அருள்மறையாம் திருமறை வசனங்கள் தந்து கொள்வதற்காக நாங்கள் அன்புக்குரிய AM சிராஜுதீன் அவர்களை அன்போடு முன்னால் வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تعسروا الميزان والأرض وضعها للعنام فيها فاقحة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان فبأي آلاء ربكما تكذبان. صدق الله العظيم. நன்றி. இந்த அளவில் நாங்கள்
அருள்மறையாம் திருமறை வசனங்களை தந்து நிகழ்ச்சியினை ஆரம்பித்து தந்த அன்புக்குரிய விவாக பதிவாளர் கண்ணியத்திற்குரிய மௌலவி AM சிராஜுதீன் அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே நன்றிகளை சொல்லிக்கொண்டு ஒரு சில விடயங்கள் இருக்கிறது, அதை ஞாபகப்படுத்தி நாங்கள் துவா பிரார்த்தனைக்கு செல்ல போகின்றோம். அதனைத் தொடர்ந்து இந்த கடை திறப்பு விழா நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு இந்த சந்தர்ப்பத்தில் அழைக்கின்றோம். அந்த அடிப்படையில் இப்போது நாங்கள் ரமலான் மாதம் எதிர்வருகின்ற ரமலான் மாதம் இடம்பெறுகிறது. ரமலான் மாதங்களில் வீடில் இருக்கின்ற பொருட்களை நீங்கள் கொள்வனவு செய்கின்ற போது உங்களுக்கு பெருமதியான பரிசில்களை தருவதற்காக இங்கு காத்திருக்கின்றார்கள். முதலாவது பரிசு கேஸ் ஸ்டோவ் உங்களுக்காக வழங்கப்படுகிறது. அதே போல ரைஸ் குக்கர் இரண்டாவது பரிசு. அதே போல உங்களுக்காக ஹீட் கேட்டல் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. அப்படின்னு சொல்லி ஏராளமான 3 பரிசில்களை நீங்களும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. 4ஆம் பரிசும் வைத்திருக்கிறார்கள், அயன் பாக்ஸ். இப்படியான பரிசில்கள் இருக்கிறது. அப்படி என்றால் இந்த பரிசை பெற்றுக்கொள்ள நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் யோசிப்பீர்கள். நீங்கள் குறிப்பாக ரமலான் மாத காலங்களில் நீங்கள் கொள்வனவு செய்கின்ற 5000 ரூபாய்க்கு மேல் கொள்வனவு செய்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கூப்பன் வழங்கப்படும். நீங்கள் அந்த கூப்பனை பதிவு செய்து இந்த பெட்டியினுள்ளே நீங்கள் விட்டால் உங்களுக்கான குலுக்கல் முறையில் நாங்கள் பெருநாள் தினத்திற்கு மறுநாள் அல்லது பெருநாள் தினம் உங்களுக்கான பரிசில்களை நாங்கள் குலுக்கல் முறையில் சீட்டெழுப்பு மூலம் நாங்கள் உங்களுக்கு வழங்க போகிறோம் என்கிற ஒரு நல்ல செய்தியினையும் பிளஸ் பாயிண்ட் ஃபுட் மார்ட் நிறுவனம் உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே நீங்களும் இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். எனவே புதிய நிறுவனம், எனவே இந்த பிரதேச மக்களுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கிறது. அதையும் சொல்லிக்கொண்டு இப்போது நாங்கள் துவா பிரார்த்தனைக்கு அன்போடு உங்களை அழைத்துச் சொல்கின்றோம். 3 வருட காலமாக மிகச்சிறப்பான முறையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிறுவனத்திற்கு சம்மாந்துறையில் இருக்கின்ற ஒரு பிரபல வர்த்தகர். எனவே JRB என்று சொன்னால் எல்லோருக்கும் தெரியும். எனவே JRB ஸ்டோர் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் ஜபீர் அவர்களும் இங்கே வந்திருக்கிறார். ஒரு நட்பு ஊடகம், நட்பு நிறுவனம் என்கின்ற அடிப்படையில் அவரையும் இங்கு அழைத்திருக்கின்றார்கள். அவரையும் இந்த சந்தர்ப்பத்தில் நினைவு கூர்ந்து கொண்டு அன்புக்குரிய இந்த கடையினுடைய உறவினர்களில் ஒருவர் மஜீத் ARM என்று சொல்லி அவரை அழைப்பார்கள். மரக்கூட்டு தாபனத்தில் அவர் ஒரு அரசு உத்தியோகத்தராக இருந்தவர், இன்று ஓய்வு பெற்றிருக்கின்றார். எனவே அவரையும் இந்த சந்தர்ப்பத்தில் வரவேற்றுக் கொண்டு நாங்கள் நேரத்தினை சடுதியாக எடுத்துக் கொள்ளாமல் இப்போது நாங்கள் காலநிலையினை கவனத்திலே கொண்டு நிகழ்ச்சிக்கு நாங்கள் இப்போது நேரடியாக துவா பிரார்த்தனைக்கு செல்கின்றோம். துவா பிரார்த்தனையை தருவதற்காக நாங்கள் அன்போடு அழைத்துக் கொள்ளப் போவது மீண்டும் AM சிராஜுதீன் மௌலவி அவர்களை அன்போடு இந்த சந்தர்ப்பத்தில் அழைக்கின்றோம். தொடர்ந்தும் கடை தொடர்பான துவா பிரார்த்தனையோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். வெள்ளி FM வாயிலாக, Facebook வாயிலாக நிகழ்ச்சிகள் நேரலை பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. آمين. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمك بمزيدا. اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم أصنا واغفرنا واهدنا لصالح الأعمال والأخلاق يا حي يا قيوم برحمتك يا أرحم الراحمين برحمتك يا أرحم الراحمين. யா அல்லாஹ், சங்கையாளனே, அருளாளனே, அன்புடைய இறைக்கமுடைய ரஹ்மானே, சங்கையான ஷாபானுடைய மாதம், அதிலும் புனிதமான வெள்ளிக்கிழமை தினத்திலே ரஹ்மானே, இந்த வியாபார தலத்திலே யா அல்லாஹ் நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் ரஹ்மானே. யா அல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹலாலான சம்பாத்தியம் என்பதிலே, வியாபார விடயத்திலே ஹலாலான முறையிலே அந்த சம்பாத்தியம் நடைபெறும் அல்லாஹ்வுடைய அருள் பரக்கத்துக்கள் நிச்சயமாக கிடைத்துவிடும் ரஹ்மானே. யா அல்லாஹ், இதை முன்வைத்தே நாங்கள் இந்த வர்த்தக நிலையத்தை நிறைவு செய்திருக்கிறோம் ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த பரக்கத் ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த வியாபார தலத்திலே ரஹ்மானே, யா அல்லாஹ், பொறாமைக்காரர்கள், வஞ்சகக்காரர்கள், சூனியக்காரருடைய பிடிகளிலிருந்தும் பாதுகாப்புகளையும் காரமானங்களையும் ஏற்படுத்தி ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த வியாபார தலத்துக்கு உன்னுடைய பாதுகாப்புகளையும் உன்னுடைய அருள் ரஹ்மத்துக்களையும் யா அல்லாஹ் சொரிந்து ரஹ்மானே. யா அல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினார்கள் ரஹ்மானே, வியாபாரம் என்பது இவ்விடயத்திலே யா அல்லாஹ் ஹலாலான சம்பாத்தியம் என்பதை இஸ்லாம் பூரணத்துவமாக விரும்பியிருக்கிற ரஹ்மானே. அந்த விடயத்திலே, இந்த வியாபார தலத்திலே யா அல்லாஹ், இந்த தொழில் மூலமாக யா அல்லாஹ் இதனுடைய யா அல்லாஹ் நீ பரக்கத் ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த வியாபார தலத்திலே உன்னுடைய அருளையும் அன்பையும் சொரிந்து ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த வியாபாரத்திலே நீ கைறுகளை, நலவுகளை, பரக்கத்துக்களை ஏற்படுத்தி ரஹ்மானே. யா அல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இந்த சங்கையான ஷாபானுடைய மாதத்திலே உன்னிடத்திலே என்னென்ன அருள்களை வேண்டினார்களோ ரஹ்மானே, அனைத்து அருள்களை பெற்ற பாக்கியம் உள்ளவர்களாக எங்கள் எல்லோரையும் பொருந்திக்கொள் ரஹ்மானே. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். துனியாவுடைய ஆখিরাத்துடைய அனைத்து நலவுகளையும் எங்கள் எல்லோருக்கும் தந்து ரஹ்மானே. ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். اللهم صل على سيدنا محمد النبي وعلى آله وصحبه أجمعين. آمين. سبحان ربنا يشفون وسلام المرسلين والحمد لله رب العالمين. करता है तू बरकतों से दामन भरता है तू. Wer ist der Mächtigste und der Barmherzigste? Wer hört unsere Gebete und schickt uns die Hilfe? Allahu, 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 Allah. Allahu, 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 Allah. சரி, இப்போது நாங்கள் நேரத்தை ஞாபகப்படுத்தலாம். நேரம் 5:45 இருக்கிறது. மழை கொஞ்சம் எம்மை துரத்தி கொண்டிருக்கிறது போல இருக்கிறது. தற்போது மட்டக்களப்பு மாவட்டத்திலே அதிகமான மழை பெய்து கொண்டிருப்பதான தகவல் கிடைத்திருக்கிறது. இருந்தாலும் இப்போது நாங்கள் உத்தியோகபூர்வமாக இதனை ஆரம்பித்து வைப்பதற்காக முன்னால் இருக்கின்ற அனைவரையும் தயவு செய்து இந்த இடத்திற்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இப்போது உத்தியோகபூர்வமாக கடை திறப்பு விழா நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. எங்கள் அன்புக்குரிய கவிஞர் எங்களுடைய அசீஸ் இங்கே இருக்கிறார். அவருடைய கவிதை, அவருடைய பேச்சு கடை திறப்பு விழாவுக்கு பிறகு வர இருக்கிறது என்கிற அந்த செய்திகளையும் சொல்லிக்கொண்டு நாங்கள் அனைவரையும் அன்போடு இந்த முன்னால் அழைக்கின்றோம். இருக்கின்ற அனைவரும் எழுந்து இந்த இடத்திற்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தனது தந்தையினுடைய பொற்கரங்களினால் இந்த திறப்பு விழா இடம்பெற இருக்கிறது. அனைவரும் குடைசூழ நிற்க முன்னால் எங்களுடைய அவருடைய தந்தை தாஹிர் அவர்களுடைய தந்தையோடு அவருடைய கரங்களினால் இந்த நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. எனவே ஃபைசுல் ஈசான் அவர்களும் இங்கே பிரசிடமாக இருக்கிறார். எனவே புகைப்பட கலைஞர். எனவே அந்த செய்தியை நான் சொல்லிக்கொண்டு இப்போது தங்களுடைய தந்தையினுடைய பொற்கரங்களினால் தனது பெற்றோருக்கு கொடுக்கின்ற ஒரு உயரிய மரியாதை இது என அவருடைய கரங்களினால் உத்தியோகபூர்வமாக அதை திறந்து வைக்கின்ற நிகழ்வு. ஃபைசுல் ஈசான் அவர்களை அன்போடு முன்னால் வருமாறு இந்த சந்தர்ப்பத்தில் அழைக்கின்றோம். முன்னால் வந்து இந்த நிகழ்வை கொஞ்சம் நடத்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எனவே பள்ளிவாசலுடைய இமாம் ஜமீல் மௌலவி, அதே போல எங்கள் அன்புக்குரிய ஃபிர்தௌஸ் மௌலவி, அதே போன்று ஏனையோரையும் தயவு செய்து இந்த நிகழ்வோடு அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கணும். இப்போது நேரலை பதிவு கடையினுள்ளே எங்களுடைய அம்ஜத் இருந்து அதை நேரலை செய்து கொண்டிருக்கிறார் Facebook வாயிலாக. இப்போது உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்படுகிறது. தனது தந்தையினுடைய கரங்களினால் இரண்டாவது கடை திறப்பு விழா. தாஹிர் அவரை போன்று அவருடைய சகோதரர் ஃபைசுல் ஈசான், அதே போல ஏனையோர் நிற்க இப்போது முன்னால் தயவு செய்து இணைந்து கொள்ளுமாறு அனைவரையும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். குறிப்பாக இன்றைய நாளில் இந்தியாவினுடைய
தென் இந்தியா புகழ் எஸ்பி பாலசுப்ரமணியம் என்ன அவருடைய அந்த குரலில் இருக்கக்கூடிய அழகான பாடல் இருக்கிறது. அதே போல இஸ்லாமிய கீத பாடல் நாகூர் ஹனீஃபா அவருடைய குரல் போல இருக்கிற எங்களுடைய முனாஃப் நம் சொப்பவெளியில் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தர இருக்கிறார். எனவே அந்த பாடல்களை நாங்கள் 2ஆம் கட்ட நிகழ்ச்சியாக நாங்கள் உங்களுக்கு வழங்க இருக்கிறோம் என்பதை சொல்லிக்கொண்டு தொடர்ச்சியாகவும் நீங்கள் இணைந்து பயணிக்கலாம். எங்களுடைய மிஸ்காத் சவுண்ட் சிஸ்டம் நிகழ்ச்சியினுடைய ஒலி அமைப்புகளை எங்களுக்கு துல்லியமான முறையில் வழங்கிக் கொண்டிருக்கிறார் மிஸ்காத். எனவே அதையும் இந்த வேளையில் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டு சிறப்பான முறையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது பிளஸ் பாயிண்ட் ஃபுட் மார்ட் நிறுவனம் இன்றைய நாளில் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. முதலாம் பரிசு கேஸ் உங்களுக்கு வழங்கப்படும் கேஸ் ஸ்டோர். அதே போல 2ஆம் பரிசு உங்களுக்கு ரைஸ் குக்கர், 3ஆம் பரிசு உங்களுக்கு பொட்டுல் கேத்தல் வழங்கப்படும். அதே போல 3ஆம் பரிசு மட்டுமா இல்ல 4வது பரிசும் இருக்கு, உங்களுடைய ஐபாக்ஸ் வழங்கப்படும். இதற்கெல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் நோம்பு காலங்களில் எங்களோடு நீங்கள் வாங்குகின்ற வீட்டுக்கு வந்து 2-3 சாமான் வாங்கினாலே போதும் 5000 ரூபாய் பில் வருது அப்படின்னு சொன்னா நீங்க எந்த கடைக்கு வந்து அதை பெற்றுக்கொண்டால் உங்களுக்கு ஒரு கூப்பன் வழங்கப்பட்டு நிரப்பி நீங்கள் போடப்படும். 10,000 ரூபாய்க்கு வழங்கினால் 2 கூப்பன்கள் வழங்குவார்கள். அப்படியானால் 2 துண்டு உங்களுக்கு அந்த பெட்டிக்குள்ளே போடப்படும். அது பெருநாள் தினம் அல்லது பெருநாள் தினத்திற்கு பிறகு அது குழுக்கள் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அது இடம்பெறும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். வந்திருக்கிறவர்கள் தயவு செய்து ஆசனங்களில் அமர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கான சிற்றுண்டி ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே ஆரம்பத்திலே சொல்ல சொன்னார்கள். எனவே சிற்றுண்டியை பற்றி ஆரம்பத்திலே சொல்வது சரியில்லை என்பதனால் நான் ஞாபகப்படுத்த மறந்துவிட்டேன். எனவே அந்த அடிப்படையில் இப்போது நாங்கள் சிற்றுண்டி ஏற்பாடுகளுக்காக தயவு செய்து ஆசனங்களில் அமர்ந்து கொள்ளுமாறு இந்த சந்தர்ப்பத்தில் எங்களை அன்போடு அழைக்கின்றோம். இப்போது பிளஸ் பாயிண்ட் நிறுவனத்தினுடைய உத்தியோகபூர்வமான கடை திறந்து வைக்கின்ற நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறது. எனவே அதுக்கான முதலாவது ஃபிர்தௌஸ் மௌலவியிடம் வாங்கியிருக்காரு. அப்படியா? சரி, ஏற்கனவே வாங்கிட்டாங்க, நானும் வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபிர்தௌஸ் மௌலவி. எனவே அதே போல நீங்களும் வந்து உங்களுக்கு பிடித்த பொருட்களை நீங்கள் நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ளலாம். இந்த நோம்பு காலம் என்று சொன்னாலே ஈச்சம்பழம் ஜூஸ் பொட்டில் 2க்கும் பஞ்சம் இருக்காது, அதான் முன்னால் இருக்கும். எனவே ஜூஸ் பொட்டில் அதே போல நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல உங்களுக்கான பல சுவை, அன்னாசி சுவை, ஒரேஞ்ச், அதே போல ஃபலூடா, அதே போல மிக்ஸ் ஃபலூடா, அதே போல மிக்ஸ் ஜூஸ் என்று சொல்லி ஏராளமான விடயங்களை அவர்கள் இங்கே வைத்திருக்கிறார்கள். நீங்களும் வாங்கலாம், வாளில வாங்கலாம். ஸோ அது மாதிரி ஏராளமான பொருட்களை நீங்களும் இங்கே பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக சலவை தூள் உங்களுக்காக இங்கே இருக்கிறது. ஸ்டோன் லைட், அதே போல இன்னும் ஏராளமான சலவை தூள், அதே போன்று உங்கள் வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இப்போது எங்களோடு அங்கே வருகை தந்திருக்கிற அன்புக்குரிய வைத்தியர் காலித், கவிஞர் அன்புக்குரிய காலித் அவர்களையும் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியோட அழைப்பினை ஏற்று இங்கு வருகை தந்து, அதே போன்று இன்னும் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். நான் பெயர் சொல்லி குறிப்பிட வேண்டும். அதே போன்று எங்களோட பிரசன்னமாக இருக்கின்ற எங்களுடைய சமாந்துரை ஆதார வைத்தியசாலையினுடைய
ஓய்வு பெற்ற தாதியர் உத்தியோகத்தர் அன்புக்குரிய ஃபத்தா நியூஸ் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அதேபோன்று ஏராளமான சொந்தங்கள் இங்கே பிரசன்னமாக இருக்கிறார். அதேபோன்று எமக்கு முன்னால் இருக்கின்ற கடையினுடைய நிறுவன உரிமையாளர்களும் வந்திருக்கிறார்கள். எனவே பக்கத்தில் இருக்கின்ற அயலவர்கள் என்பது முக்கியமானவர்கள். எனவே பக்கத்தொட்டு காராக்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானவர்கள். அந்த அடிப்படையில் எமது இந்த நிறுவனத்திற்கு அருகில் முன்னால் வலது இடது அப்படின்னு சொல்லி இருக்கின்ற எங்களுடைய கடை உரிமையாளர்களையும் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். எனவே ஹெல்தி வெட்னரி என மிருக வைத்திய துறையில் சிறந்த மருத்துவ பொருட்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்களும் ஹெல்தி வெட்னரி இன்று நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். எனவே அதையும் இந்த வேளையில் ஞாபகப்படுத்திக் கொண்டோம். அனிமல்ஸுக்குரிய பாமசாமன்னு சொல்றாரு எங்களுடைய அறிவிப்பாளர் ரினாஸ் மறந்துட்டேன் பேரு அம்சாத் அம்சாத் டாக்டர் ஏ தைபா அப்படின்னு இருக்கேன் பெண் டாக்டரா. எனவே அவருடைய அந்த தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஹெல்தி வெட்னரி ஹவுஸ் முன்னால் இருக்கிறது. நீங்கள் அதையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். அதே போன்று பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா வீட்டை இந்த ரமலான் காலங்கள் என்று வந்தால் இல்லை யாரும் வந்தாலும் கூட இந்த வாழைப்பழம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புவாங்க. அது இங்க இருக்கிறது. எனவே நீங்களும் எங்களுக்கு முன்னால் இருக்கின்ற கடை நிறுவனத்தை நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். எனவே நல்ல கடைக்கு நல்ல ஒரு பெயர் நீங்கள் வையுங்கள், நாங்களும் ஞாபகப்படுத்துகிறோம். எனவே எங்களோடு இருக்கக்கூடிய அந்த பழ வியாபாரி அன்போடு நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கும் நன்றிகளை தெரிவித்து குடும்பத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். முன்னால் இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப முக்கியமானவங்க. தூரத்திலையும் ஒரு பழக்கடை இருக்கு, அங்க ஒளிச்சிருந்து ஒரு ஆள் பார்த்து கொண்டிருக்கா. எனவே அன்போடு நன்றிகள். எனவே 2 பேருக்கும் நன்றி. அதே போல சயான் பேக் ஹவுஸ் நிறுவனம் இங்கே இருக்கிறார்கள். பேக்கரி உற்பத்தியான பேக்கரியும் பழமும் சாப்பிட்டா நல்லா இருக்கும் பாங்க பின்னேறும். அது மாதிரி சயான் பேக் ஹவுஸ் நிறுவனம் இருக்கிறது. சமாந்துரை மண்ணில் இருக்கின்ற ஒரு பஸ்மீர் அவர் சகோதரர் போல கடையினுடைய உரிமையாளர் சொல்றாரு பஸ்மீர் தாரிக் அப்படின்னு. எனவே அவரையும் இந்த சந்தர்ப்பத்தில் ஞாபகப்படுத்திக் கொண்டு சயான் பேக் ஹவுஸ் நிறுவனம் உங்களுக்கு தேவையான பேக்கரி உற்பத்தி பொருட்களை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அறுசுவைகளை எப்போதும் உங்கள் நாவுக்கு ருசிப்பட வழங்குவதற்கு தயாராக இருக்கின்ற சயான் பேக் ஹவுஸ் நிறுவனத்தையும் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டு தூரத்தில் இருக்கிற இஃபாம் பேக் ஹவுஸ் பூட்டிட்டாங்க போல ஏன்னா சோ அவங்களையும் இந்த சந்தர்ப்பத்தில் நினைவு கூர்ந்து கொண்டு அல் ஜசீரா ஃபுட் மார்ட் எங்களுக்கு போன்ற ஒரு நிறுவனம். எனவே இந்த பிரதான வீதி என்பது ஒரு பிரதானமான பல நிறுவனங்கள் இருக்கின்ற ஒரு பிரதான வீதி. அதே போல திவான் ஃபுட் சிட்டி திவான் ஃபுட் சிட்டி. எனவே அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி. அதே போல ஏனையோருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றிகளை இந்த வழியில் சொல்லிக் கொள்கின்றோம். என்னோடு இணைந்த நிகழ்ச்சிகளை அறிவிப்பாளராக தொகுத்து வழங்குவதற்கு அன்புக்குரிய எங்களுக்கெல்லாம் சீனியர் அனௌன்சர் சிரேஷ்ட அறிவிப்பாளர் அன்புக்குரிய அம்ஜத் இங்கே முன்னாலே இருக்கிறார். அவர் இன்னும் ஒளிவாங்கியை பிடிக்கவில்லை, இனித்தான் பிடிப்பார். எனவே அந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியோடு நாங்கள் இன்னும் மகரிப் தொழுகைக்கான அதானுக்கு செல்ல போகிறோம். ஆனால் அதனை தொடர்ந்து உங்களுக்கு நாங்கள் இஸ்லாமிய கீத பாடல் ஒரு AR நாவூர் ஹனீஃபாவா இல்லாவிட்டால் அபுல் பரக்கத்தா தெரியவில்லை. எனவே அவருடைய அதே குரலில் பாடக்கூடிய மிகச்சிறந்த பாடகர் எங்கள் அன்புக்குரிய அரச சுவதம் விருது பெற்ற கலைஞர் முனாஃப் அவர்கள் இங்கு வருகை தந்து உங்களுக்கு அந்த இஸ்லாமிய கீத பாடலை வழங்கி இருக்கிறார். எனவே அதையும் வந்து சொல்லிக்கொண்டு மற்றும் எங்களுடைய வளர்ந்து விட்ட அறிவிப்பாளர்களும் இங்கு கலந்து கொள்ள இருக்கிறார்கள். எங்கள் அன்புக்குரிய ஷஹரி அதே போல ஹம்தான் அவர்களும் இருக்கிறார்கள். அதையும் சொல்லிக்கொண்டு இந்த அளவிலிருந்து நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்ள போகிறேன். நேரம் சென்று கொண்டிருக்கிறது. எனவே நீங்களும் வந்து பெற்றுக் கொள்ளுங்கள். நோன்பு வருகிறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஏராளமாக இருக்கும். முஸ்லிம்களினுடைய நமது கலாச்சாரங்களிலே நாங்கள் கொழும்பிலே பணிபுரிகின்ற போது மிகச்சிறப்பான முறையில் எங்களோடு பேசிக் கொள்வார்கள் ஏராளமான பேர். மிஸ்காத் அவர்களை தயவு செய்து கொஞ்சம் முன்னால் வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்து நாங்கள் அன்போடு இந்த சந்தர்ப்பத்திலே அழைக்க போவது
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்திருக்கின்றோம். இந்த பிளஸ் பாயிண்ட் ஃபுட் மார்ட் என்று விளநையாடி சந்தை எல்லோருக்கும் அறிந்த ஒரு இடம்தான். விளநையாடி சந்தையில் ஃபுட் சிட்டி அருகாமையில் அமைந்திருக்கின்ற பிரதான பாதையில் திறப்பு விழா கண்டிருக்கிறது. 2வது கிளையினை இப்போது திறப்பு விழா செய்திருக்கிறது. அந்த நேரத்தில் 3 வருட காலமாக இந்த நிறுவனம் இயங்கி வருகிறது. அனைத்து பலசரக்கு பொருட்கள் மற்றும் ஏனைய பொருட்களையும் குறைந்த விலையில் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைய நிகழ்ச்சிக்கு பிரபல தொழிலதிபர்கள், பிரபல கடை உரிமையாளர்கள், வர்த்தக உரிமையாளர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அதே போல இன்றைய நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற எல்லோரையும் நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொண்டு இந்த கடை திறப்பு விழா சிறப்பு நிகழ்ச்சி, கடை என்று சொல்வதை விட ஃபுட் சிட்டி போன்று காட்சி அளிக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிறுவனம் இங்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. 3 வருட காலமாக மக்களுக்கு சிறந்த தேவையினை சிறந்த சேவையாக வழங்கிக் கொண்டிருக்கின்ற பிளஸ் பாயிண்ட் ஃபுட் மார்ட் அன்பான வாடிக்கையாளர்களுக்கு ஒரு சலுகை வைத்திருக்கிறார்கள். பரிசுகள் வழங்கப் போகிறது. கூப்பன் மூலமாக தெரிவு செய்யப்படக்கூடிய வெற்றியாளருக்கு பரிசுகள் வழங்குவதற்கும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சியினை சிறப்பாக அங்குரார்ப்பணம் செய்திருந்தார்கள். சிறப்பான முறையிலே துஆ பிரார்த்தனையோடு அருள்மறையாம் திருமறை வான்மறை வசனங்களோடு ஆரம்பித்து வைத்திருந்தார்கள். அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சியினை இன்னும் சிறப்பிப்பதற்காக ஒரு சிறந்த பாடகரை இந்த அரங்கிலே இஸ்லாமிய கீத பாடலை வழங்கி எங்களுக்காக நிகழ்ச்சியினை தொடக்கி தருவதற்காக நாங்கள் அன்போடு அழைத்துக் கொள்ள போவது, சமகாலங்களிலே சம்மாந்துறை மண்ணிலே அதிகமான பாடல்களை ஒவ்வொரு நிகழ்வுகளிலே தந்து கொண்டிருக்கக்கூடிய, நான் நினைக்கின்றேன் கிட்டத்தட்ட பல வருட காலமாக பாடல்களை பாடி வருகின்ற ஒரு சிறந்த கலைஞர், அண்மை காலங்களிலே அண்மை நாட்களிலே சுகதம் விருது அரச விருது பெற்ற ஒரு அன்பு பாடகரை நாங்கள் இப்போது அழைக்கப் போகின்றோம். தன்னுடைய தொழில் துறைமுகம் இருந்தாலும் அதை தாண்டி இந்த சிறப்பு வாய்ந்த இடத்திலே சிறப்பான முறையில் அழைத்துக் கொள்ள போவது ஒரு அன்புக்கிணைய பாடகர், அனைத்து குரல்களாலும் சிறந்த பாடல்களை வழங்கக்கூடிய ஒரு அன்பு பாடகர். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியினை நாங்கள் சிறப்பாக ஆரம்பித்திருந்தோம். இப்போது எங்களுடைய இந்த நிறுவனத்திற்கு பக்கத்தில் இருக்கின்ற ஏராளமான கடைகள் இருக்கின்றது. அவர்களையும் ஞாபகப்படுத்தி இருந்தார் அன்பு அறிவிப்பாளர் வசந்தம் FM அறிவிப்பாளர் தாரிக் அவர்கள். அதே போல நாங்கள் முதலிலே ஒரு இஸ்லாமிய கீத பாடலோடு இந்த நிகழ்ச்சியினை சிறப்பிக்க காத்திருக்கின்றோம். அந்த வகையிலே அந்த பாடலை மகரிப் தொழுகைக்கு முன்பாக நாங்கள் ஒழிக்க வேண்டும். அந்த பாடலை பாடுவதற்காக அன்பு நண்பன் சுகதம் விருது பெற்ற ஒரு பாடகர் முனாஃப் அவர்கள் இப்போது இந்த அரங்கிலே வழங்குவதற்காக அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். Hello. This one. இறைவா உன்னை தேடுகிறேன், அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன், அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன். ஆசையுடன் உன்னை நாடுகிறேன், அந்த ஆர்வத்திலே தான் பாடுகிறேன். இறைவா உன்னை தேடுகிறேன்.
ஏக்கத்திலேதான் வாடுகிறேன், அந்த ஏக்கத்திலேதான் வாடுகிறேன். உள்ளத்தினால் உன்னை உறவு கொண்டேன், உன் உள்ளமையை நான் உணர்ந்து கொண்டேன். உள்ளத்தினால் உன்னை உறவு கொண்டேன், உன் உள்ளமையை நான் உணர்ந்து கொண்டேன். உரிமையுடன் உன்னை அழைக்கின்றேன், என் உயிரினில் உன்னை காணுகின்றேன். ஆசையுடன் உன்னை நாடுகிறேன், அந்த ஆர்வத்திலேதான் பாடுகிறேன். இறைவா உன்னை தேடுகிறேன், அந்த ஏக்கத்திலேதான் வாடுகிறேன், அந்த ஏக்கத்திலேதான் வாடுகிறேன். பேதமில்லாமல் யாதினிலும் உன் பேரருளை நான் பார்க்கின்றேன். பேதமில்லாமல் யாதினிலும் உன் பேரருளை நான் பார்க்கின்றேன். வேதமையால் உன்னை நான் மறந்தேன், அந்த வேதனையால் தான் பாடுகிறேன். ஆசையுடன் உன்னை நாடுகிறேன், அந்த ஆர்வத்திலேதான் பாடுகிறேன். இறைவா உன்னை தேடுகிறேன், அந்த ஏக்கத்திலேதான் வாடுகிறேன், அந்த ஏக்கத்திலேதான் வாடுகிறேன். தூக்கத்திலும் உன்னை யோசிக்கிறேன், என் துயரத்திலும் உன்னை நேசிக்கிறேன். தூயவனே உன்னை தூதிக்கிறேன், உன் துணியன கதியன பாடுகிறேன். ஆசையுடன் உன்னை நாடுகிறேன், அந்த ஆர்வத்திலேதான் பாடுகிறேன். இறைவா உன்னை தேடுகிறேன், அந்த ஏக்கத்திலேதான் வாடுகிறேன், அந்த ஏக்கத்திலேதான் வாடுகிறேன். எழிலுக்குள் எழிலாயிருக்கின்றாய், என் வெளியினில் ஒளியாய் ஜொலிக்கின்றாய். இதயத்தையே நீ ஆடுகின்றாய், என்னை இசைத்திட தூண்டிட ரசிக்கின்றாய். ஆசையுடன் உன்னை நாடுகிறேன், அந்த ஆர்வத்திலேதான் பாடுகிறேன். இறைவா உன்னை தேடுகிறேன், அந்த ஏக்கத்திலேதான் வாடுகிறேன், அந்த ஏக்கத்திலேதான் வாடுகிறேன். விதியுடன் வாழ்வை இணைக்கின்றாய், பெரும் மதியுடன் விளையாடி ஜெயிக்கின்றாய். மனிதரின் உள்ளத்தை பார்க்கின்றாய், அங்கு தெரிவதை கண்டு சிரிக்கின்றாய்.
ஆசையுடன் உன்னை நாடுகிறேன், அந்த ஆர்வத்திலே தான் பாடுகிறேன். இறைவா உன்னை தேடுகிறேன், அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன், அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன். என அழைக்கின்றேன், அந்த அழைப்பினில் ஆனந்தம் அடைகின்றேன். அல்லாஹு என அழைக்கின்றேன், அந்த அழைப்பினில் ஆனந்தம் அடைகின்றேன். 1000 முறை உன்னை நினைக்கின்றேன், உன் ஆதாரம் நாடி அழுகின்றேன். ஆசையுடன் உன்னை நாடுகிறேன், அந்த ஆர்வத்திலே தான் பாடுகிறேன். இறைவா உன்னை தேடுகிறேன், அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன், அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன், அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன். சரி, ரொம்ப நன்றி. நேரம் சரியாக இப்போது 6 மணி 10 நிமிடமாக இருக்கிறது. கிழக்கு மாகாண மகரிப் தொழுகைக்கான அதான் ஒலிக்கின்ற நேரம் 6 மணி 14 நிமிடம். இருந்தாலும் அதுவரைக்கும் உங்களோடு நாங்கள் சில விடயங்களை ஞாபகப்படுத்திவிட்டு இடைவேளை கொடுத்து மீண்டும் நாங்கள் தொழுகையை தொடர்ந்து சந்திக்க போகின்றோம். தொழுகையை தொடர்ந்து என்ன இடம்பெறப் போகிறது என்கிற ஒரு ஞாபகப்படுத்தலோடு இந்த இடத்தில் இருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த வீதி என்பது கொழும்பிலே செட்டியார் தெரு இருக்கும். அது நகைக்கடைகளுக்கெல்லாம் ஒரு பிரபல்யமான ஒரு இடம். அதுபோல இந்த வீதியானது பல சூப்பர் மார்க்கெட் நிறுவனங்கள் இருக்கின்ற ஒரு பிரதான வீதி என சியாசந்தி வீதி என்று சொல்வார்கள். எனவே ஃபுட்சிட்டி வீதியில் அமைந்திருக்கின்ற பல நிறுவனங்கள் இருந்தாலும் இந்த வீதிக்கு முகவரி கொடுக்கின்றவர்களில் ஒருவர் அன்புக்குரிய அரசினால் வழங்கப்படுகின்ற ஒரு கலைஞருக்கு வழங்கப்படுகிற உயரிய கௌரவமான கலாபூஷணம் விருது, இளம் கலைஞர்களுக்கு வழங்கப்படுகின்ற சுவதம் விருது மற்றும் வாழ்நாள் சாதனையாளர் விருது என பல அரச விருதுகளை இந்த மண்ணுக்காகவும் இந்த பிரதேச மக்களுக்காகவும் குவித்த ஒருவர். கவிஞர் என்றால் அடுத்து அவருடைய பெயர் அடைமொழியாக வரும். கவிஞர், ஒரு மூத்த அனுபவம் பெற்ற ஒருவர். அன்புக்குரிய அசீஸ் அவர்கள் இங்கே இந்த பிரதான வீதியிலே அவருக்கும் ஒரு கடை இருப்பதாக நான் அறிந்தேன். எனவே ஒரு முதுமை பெற்று இருந்தால் தங்களுடைய அரச முதுசமாக இருந்த எங்களுடைய கவிதையிலே ஒரு முதுசமாக இருந்தாலும் அவருடைய கவித்திறமைக்கு அரசினால் கொடுக்கப்பட்டிருக்கிற பல விருதுகளுக்கு சொந்தக்காரர். அவருடைய ஒரு சில நிமிட பேச்சும் அவருடைய கவிதையும் இந்த மேடையிலே இடம்பெற இருக்கிறது. அது இப்போது அல்ல, தொழுகைக்கு பிறகு இடம்பெற இருக்கிறது. எனவே அந்த சந்தர்ப்பத்திலே அதையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு அதனைத் தொடர்ந்து எங்களுடைய முனாஃபினுடைய பாடல் நிகழ்வும் இருக்கிறது. எனவே பாடல் நிகழ்வுகளுக்கும் நாங்கள் இடம்பெற இருக்கிறது என்கிற செய்தியை சொல்லிக்கொண்டு இந்த அளவில் இருந்து நாங்கள் முதலாம் கட்ட நிகழ்வில் இருந்து விடையை பெற்றுக்கொள்ள காத்திருக்கின்றோம். அதான் வருவதற்குள் முடித்து விடுகிறேன் என்று சொல்லி இப்போதே நாங்கள் கொஞ்சம் வேற ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டி இருப்பதனால் அவருடைய பேச்சுக்கு நான் விரைவாக சொல்கிறேன். ஒரு நிமிடங்கள் இந்த ஏரியா பற்றியும் இந்த கடை திறப்பு விழா பற்றியும் ஒரு சின்ன பின்னூட்டல் தருவதற்காக நான் அன்போடு அசீஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். எங்கள் பகுதி விவசாய பகுதி. சேரோடு சுரி புரண்டு செய்வன அனைத்தும் செய்து வேர்களை நீக்கி உச்சி வெயிலிடை உலர்ந்து வாடி நேர்நிலை நட்டு நல்ல நிலவுற பயலை சீருடன் நட்டு நெல்லை செய்யும் பகுதி சம்மாந்துறை. அதிலேயும் எங்களுடைய வெளிநாடு பஜார் விவசாயிகள் நிறைந்த பகுதி. அந்த எல்லா வாடிக்கையாளர்களையும் எனக்கு தெரியும். 3 தலைமுறையாக இந்த பகுதியில் உள்ள வாடிக்கையாளர்கள் தெரியும். அருமையான வாடிக்கையாளர்கள், கொடுக்கல் வாங்கலில் மிகவும் சிறந்தவர்கள். என்றாலும் இந்த பகுதி வெளிநாடு என்று சொல்லி இப்போ வெளிநாடு பசாராகிவிட்டது. நிறைய கடைகள் மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய மாதிரி நல்ல கடைகள் வந்திருக்கி அவர்கள் நீதி நியாயமாக அந்த வியாபாரத்தை செய்து மேலும் முன்னேறி இந்த விழிநேடி சந்தி விழிநேடி
அமீரலி வீதி மிகவும் சிறப்பாக இன்னும் பல கடைகள் வந்து தொழில்கள் பெருகி மக்கள் நலமுடவும் மலிவாகவும் கட்டுப்பாட்டு விலைக்கு வாங்கக்கூடிய புது கடைகள் இன்னும் தோன்றி நல்ல வாடிக்கையாளர்களுக்கு மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, மிக்க நன்றி. நன்றி. கவிதை வரும் என்றால் அவருடைய கதை முன்னால் வந்திருக்கிறது. எனவே நன்றிகளை அன்போடு இந்த வெளியில் சொல்லிக் கொள்கிறோம். இந்த பிரதேசத்திற்கு உரித்தான ஒருவர் அன்புக்குரிய கலாபூசணம் விருது பெற்ற கவிஞர் அசீஸ் அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நன்றிகளை சொல்லி இந்த அளவிலிருந்து நாங்களும் விடைபெற்றுக் கொள்கிறோம். இப்போது அதான் ஒலிக்க காத்திருக்கிறது. அதான் தொழுகையை தொடர்ந்து இந்த இடத்திலே நாங்கள் உங்களுக்கு பாடல், அதே போன்று இஸ்லாமிய கீத பாடல் மற்றும் ஏனைய நிகழ்ச்சிகளையும் காத்திருக்கிறோம். அந்த அளவில் நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நிகழ்ச்சிகளை நேரடியாக பதிவு செய்து என்னுடைய வெளி FM அன்புக்குரிய அம்ஜத் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் எங்களுடைய சவுண்ட் சிஸ்டம் உரிமையாளர் மிஸ்காத் அவர்களுக்கும் நாங்கள் முதலாம் கட்ட நிகழ்ச்சிகளிலிருந்து விடைபெற்றுகின்ற வேளையில் நன்றிகளை சொல்லி இந்த அளவிலிருந்து நானும் விடைபெற்றுக் கொள்கிறேன். விடைபெற்றுக் கொள்ளலாம் என்று உங்கள் அன்பின் CMU தாரிக் முகமது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுகையை தொடர்ந்து நாங்கள் இரண்டாம் கட்ட சிறப்பு நிகழ்ச்சியோடு உங்களை நாங்கள் இஸ்லாமிய கிட பாடல்களோடு உங்களை சந்திக்க காத்திருக்கிறோம். இரவு 10 மணி வரைக்கும் எங்களை சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறோம். சந்திக்கலாம். இப்போது நாங்கள் இணைந்திருக்கின்றோம் உங்களுக்காகவே ப்ளஸ் பாயிண்ட் ஃபுட் மார்ட் உள்ளரங்கில் இணைந்திருக்கின்றோம். உள்ளக இடத்திலே பார்க்க போனால் நிறைய பொருட்கள் இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நிறைய பொருட்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து வகையான பொருட்களும், அதே போல் சமையல் அறை மற்றும் உங்களுடைய குளியல் அறை போன்ற இடங்களுக்கு வைக்கக்கூடிய அழகிய பொருட்கள், அழகு சாதன பொருட்கள் அனைத்துமே வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் இன்னும் நாங்கள் உங்களுக்காகவே சிறுவர்களுக்கான பம்பஸ் வகைகள், அதே நேரத்தில் நீங்கள் அதிகமாக பாவனை செய்யக்கூடிய பொருட்களும் இங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. குழந்தைகளுக்கான பொருட்கள் மற்றும் ஏனைய விடயங்களையும் இங்கு வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் நாங்கள் நேரடியாக உள்ளே சென்று பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே வாடிக்கையாளர்களும் இங்கு வருகின்ற பொருட்களை கொள்வனவு செய்யக்கூடிய அந்த நிகழ்வும் இப்போது உள்ளே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. உணவுப் பொருட்கள் இருக்கிறது. பொதுவாக நீங்கள் வீட்டிலே பாவனை செய்யக்கூடிய, வீட்டிலே அத்தியாவசிய தேவைக்கு பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாம் இருக்கிறது. நீங்கள் அந்த பொருட்களை கூட இங்கு நேரடியாக வந்தால் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. ப்ளஸ் பாயிண்ட் ஃபுட் மார்ட் என்று 3 வருடத்தை தாண்டி 2வது கிளையினை நிர்வகித்து இருக்கிறது. சமாந்துறை வெளிநாடு சந்தில் அமைந்திருக்கின்ற சியா சந்தி என்று சொல்லப்படுகிற ஒரு பகுதியிலே இப்போது அந்த நிறுவனம் புதிதாய் உதயம் கண்டிருக்கிறது என்று சொல்லலாம். பல பலசரக்கு பொருட்கள் இருக்கிறது. பொதுவாக வீட்டிலே அன்றாடம் பாவிக்கக்கூடிய பலசரக்கு பொருட்கள் இங்கே காணப்படுகிறது. பொதுவாக நீங்கள் ரமலான் காலங்கள் வந்துவிட்டாலே பேரீச்சம் பல வகைகள் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கும். அதிலே நேரடியாக சவுதி மற்றும் துபாய், கட்டார் போன்ற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அழகான பேரீச்சம் பழங்கள் நீங்கள் அன்றாடம் இப்படியான பேரீச்சம் பழங்களை கொள்வனவு செய்ய வேண்டும் என்று தேடிக்கொண்டிருக்கக்கூடிய பேரீச்சம் பழங்கள் இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்களும் உடனடியாக வந்து இன்று பெற்றுக்கொள்ளக்கூடிய உங்களுக்கு சலுகைகள் வழங்கப்படுகிறது. அதே போல அதிகமாக கொள்வனவு செய்கிறவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட காத்திருக்கிறது. முறுக்கு தீனிகள் இருக்கிறது. மிக்சர் மற்றும் முறுக்கு தீனிகள் இங்கே காணப்படுகிறது. அவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு வழங்கப்படவிருக்கிறது. சாக்லேட் வகைகள் மற்றும் கேக் வகைகள் அனைத்துமே இங்கே இருக்கிறது. பால்மா பேக்கெட்டுகள் 50 கிராம் உங்களுக்கு மேலதிகமாக ஆங்கர் வழங்கப் போகிறார்கள். ஆங்கர் 1 கிலோ பேக்கெட் மற்றும் 400 கிராம் பேக்கெட்டுகள் ரத்தி, விவா, மைலோ, மலிபன், அதே நேரத்தில் ஆன்லைன், பீடியா ப்ரோ மற்றும் ஆங்கரில் வந்து பலவிதமான ஆங்கர் இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்கள் கொள்வனவு செய்யக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுக்கும் குறைந்த விலையிலே வழங்குவதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றோம்.
சரி, பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வாடிக்கையாளர்கள் பொருட்களை கொள்வனவு செய்து பொருட்களினூடாக இங்கு மிக குறைந்த விலையிலே ஒவ்வொரு பொருட்களையும் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ப்ளஸ் பாயிண்ட் ஃபுட் மார்ட் புதிய உதயம் புதிய நிறுவனமாக 2026ஆம் ஆண்டு 2வது கிளையினை ஆரம்பித்து வைத்திருக்கின்றார்கள். இன்றைய துவக்கம் சிறப்பாக இருக்க போகிறது. 2ஆம் மாதம் சிறப்பாக இந்த நிறுவனத்தை திறந்து வைத்திருக்கிறார்கள். மொத்தமாக 6 வருடங்கள் அவர்களுடைய பயணங்கள். உங்களுக்கு தெரியும், வண்டு வாய்க்கால் வீதியிலே அமைந்திருக்கக்கூடிய சென்னல் கிராமத்திற்கு நுழைவதற்கு ஆரம்ப பகுதியிலே முதலாவது கிளை, முதலாவது நிறுவனம் அங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் அங்கு சென்றால் கூட அந்த நிறுவனத்திலே பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். அதே போல அங்கு இருக்கக்கூடியவர்கள் அங்கு பொருட்களை கொள்வனவு செய்யலாம். இங்கு புதிதாக உதயம் பண்ணிருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட் ஃபுட் மார்ட் என்று நிறைய பொருட்களை வழங்கி கொண்டிருக்கிறது. நிறைய பொருட்கள் வழங்குவது மாத்திரமல்லாமல் நீங்கள் கொள்வனவு செய்கிற பொருட்களுக்கு சலுகை வழங்குகிறார்கள். அது மாத்திரமல்ல, ஏற்கனவே சொன்னது போல சலுகையோடு சலுகையை சேர்த்து பெறுமதியான பரிசுகளையும் கூப்பன் மூலமாக உங்களுக்கு வழங்குவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கு வைக்கப்படக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட் ஃபுட் மார்ட்டில் அன்பான வாடிக்கையாளர்களுக்கு முதலாம் பரிசு கேஸ் ஸ்டவ், 2ஆம் பரிசு ரைஸ் குக்கர், 3ஆம் பரிசு கேட்டில், 2 கேட்டில் வழங்கப்பட்டிருக்கிறது. 3ஆம் பரிசு 2 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. 4ஆம் பரிசு அயன் பாக்ஸ் வழங்கப்பட்டிருக்கிறது.